எனக்கு டைமே சரியில்லைன்னு சொன்னார், என் வாழ்க்கை சூப்பரா இருக்குது. எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னார், என் வாழ்க்கை நல்லா இல்ல. இந்த 2 விஷயத்த நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. இந்த சனி பெயர்ச்சி வந்து எனக்கு நல்லாவே இருக்கான்னு சொன்னாங்க. சூப்பரான தொழில் பண்ணேன். நான் எனக்கு வந்து வீடு, வண்டி வாங்கினேன், சொத்து சுகம் வாங்கினேன், வெளிநாடு போனேன். லாட்டரி சீட்டு மாரி பெரிய அளவுல பம்பர் பணம் வந்துச்சு. எனக்கு அப்பா குடுத்தாங்க, அம்மா உதவி செஞ்சாங்க. எப்படி? எனக்கு நடக்கவே நடக்காதுன்னு நீங்க ஜோசியர் சொல்லியிருக்கக்கூடிய காலகட்டத்தில, அப்ப நடக்கும். உங்களுக்கு சூப்பரா நடக்கும். எல்லாம் வீடு, வண்டி வாங்கிடலாம், வெளிநாடு போயிடலாம், அப்படியே ஓஹோ! ஆஹா! கல்யாணம் நடந்துரும். குழந்தை பொறந்துரும்னு அப்படியே திருமணமாகி சூப்பரா குழந்தை பொறந்துரும்பாங்க. எதுவுமே நடக்காது. இது வந்து எங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னா, வயதோட்ட லக்கணம், ஏஎல்பி லக்கணம், வயதோட்ட லக்கணத்துக்கு தான் பார்க்கணும். இது வேணும்னாலும் வேண்டாம்னாலும் இதான் உண்மை. வயதோட்ட லக்கணத்துக்கு, ஏஎல்பி லக்கணத்துக்கு தசாபுத்தி எடுத்தா தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் கரெக்ட்டா இருக்கும். இப்போ என்ன வயதோ அதுக்கு தகுந்த மாரி தசாபுத்தி எடுத்து பாருங்க. அதுவும் ஏஎல்பி டூ ஏஆர்பி எடுத்து பாருங்க. இன்னும் அழகா இருக்கும். ஏஎல்பிங்கிறது நம்மளோட உடலோட வளர்ச்சி. ஏஆர்பிங்கிறது மனசோட வளர்ச்சி. இது 2யும் நம்ம ஒண்ணோட ஒண்ணு பொருத்தி பார்த்தோம்னாலே, நமக்கு உடலோட இயக்கங்களும், மன இயக்கங்களும் அழகா பயன்படுத்தப்படும். இப்போ ஒண்ணும் இல்ல, தனுசு லக்னம் போகுது. இப்போ 4ஆம் அதிபதி குரு 4ல வந்து தசை நடத்துறாரு. வீடு, வண்டி வாங்கணும், சொத்து சுகம் வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே லக்னம் ஏஎல்பி லக்னம் வந்து ரிஷப லக்னம். 4ஆம் அதிபதி யாரு அப்படின்னா சூரியன். அவர் 8லேயும் தசை நடத்துறாரு. எங்க தனுசுலேயும் தசை நடத்துறாரு. எப்படி வீடு வாங்க முடியும்? வீடு வாங்கினா பிரச்சனை தான். வீடு வாங்கினா போராட்டம் தான்.